Dear students, example 10.25 solve 1 plus x square into dy by dx plus 6x square y equal to 1 plus x square. எல்லா கொஸ்டினும் சொல்கிறது தான். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் the given question belongs to whether variable separable, homogeneous or linear அப்படிங்கிறது தான். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லீனியர் அப்படிங்கிறது. ஹோமோஜினியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் ஹோமோஜினியஸ் டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம லீனியர் பற்றி மட்டும் பேசுவோம். இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் லீனியர் இன் எக்ஸா லீனியர் இன் ஒய்யான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, எக்ஸுக்கு பவர் 1 இருந்தால் அது லீனியர் இன் எக்ஸாக இருக்கும். இங்கே 2 இருக்குது, அப்போது கிடையாது. இங்கே ஒய்க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ த கொஸ்டின் டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு லீனியர் இன் ஒய். சம்டைம்ஸ் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் பவர் 1 சேமாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா dy by dx இருக்கா இல்லை கொஸ்டினில் dx by dy இருக்கான்னு பார்க்கணும். dy by dx இருந்தால் அது லீனியர் இன் ஒய் ஆகும். dx by dy இருந்தால் அது லீனியர் இன் எக்ஸாக வச்சு நம்ம போட்டுடலாம். பட் எப்பவுமே நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன பவருங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். அது செட்ரேட் ஆகலைன்னா அடுத்த இந்த வேலைக்கு நான் பார்க்கலாம். சரி, இப்போது கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டோம் the question belongs to linear in y. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு தேவையான இந்த ஃபார்முக்கு கொஸ்டினை மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம், 1 plus x cube by dy by dx plus 6x square equal to 1 plus x square கொஸ்டின் எப்படி மாற்றலாம் பாருங்களேன். dy by dxக்கு நம்ம ஃபார்மில் கோஎஃபிஷியன்ட் 1, பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1 plus x cube. அப்போ முதல்ல அதை தூக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதால் இந்த ஹோல் திங் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது இது இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ 6x square y by இது கீழே வந்துடும். இந்த ஒய்யை இங்கே போட்டிருக்கேன். 1 plus x square by அந்த 1 plus x cube வேல்யூ. இப்போ பாருங்கள் இது எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு, இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dy by dx plus py equal to q. நல்லா கேட்டுக்கோங்க, லீனியர் இன் ஒயில் p அண்ட் q என்னவா இருக்கணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். சி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் ரெண்டுமே. அப்போ வெல் அண்ட் குட் கரெக்டாக போச்சு. அப்போ இது p, இது நமக்கு q எடுத்துக்கிட்டோமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இந்த கொஸ்டின் பிலாங்ஸ் டு லீனியர் இன் ஒய் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஒய்யாக இருக்கிறதுனால இதோடைய ஜென்ரல் சொல்யூஷன் y இன்டூ e பவர் இன்டெகல் ஓவர் pdx ஈக்குவல் டு q இன்டூ e பவர் இன்டெகல் ஓவர் pdx இன்டூ dx ப்ளஸ்ன்னு நமக்கு தெரியும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ என்ன பிளான்னா, இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெகல் ஓவர் pdxை கண்டுபிடிச்சி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரி, இதை தூக்கி எழுதிக்கிட்டோமா, e பவர் பியோட வேல்யூ தூக்கி போட்டுக்கிட்டோமா இன்டூ dx. இப்போ கவனித்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்டகிரேட் பண்ணும்போது நீங்கள் முதல்ல ஒரு வேலை செக் பண்ணி பாருங்கள். என்ன செக் பண்ணி பார்க்கலான்னா, இந்த டெனாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் வருதான்னு பாருங்களேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இது 0 ஆகிடும். எக்ஸ் கியூப் என்ன ஆகிடும், 3x ஸ்கொயராக மாறும். பட் நமக்கு என்ன இருக்குது, 6x ஸ்கொயர். அப்போ இந்த 6x ஸ்கொயர் என்ன பண்ண போகிறேன்னா 2 இன்டூ 3x ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்துடும். எப்பவுமே டெனாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா லாக் ஆஃப் டெனாமினேட்டர். அதுக்காக தான் இந்த 2 அங்கேயே இருக்குது. ஆஸ் பர் தி பவர் ரூல் இதில் மேலே கொண்டு போகிற அந்த ஸ்டெப்பில் அப்போ என்ன ஆகிடும், e பவர் லாக் ஆஃப் 1 plus x cube ஹோல் ஸ்கொயர். இப்போ e லாக் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன மட்டும் வந்துடும், e லாக் கேன்சல் ஆகிட்டு இந்த 1 plus x cube ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போது இதுதான் நமக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ இதை கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டுட்டு போய் இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் இந்த கியூக்கு பதிலாக இந்த வேல்யூ போட போகிறோம். அவ்வளோதான். அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் இப்படி மாறும். அது ஜென்ரல் சொல்யூஷன். y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ, q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ. மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு இன்டூ dxன்னு வரும். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், 1 plus x square இன்டூ 1 plus x cube. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்டூ 1 1, 1 இன்ட்டு x cube x cube, x ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ 1 x ஸ்கொயர், x ஸ்கொயர் இன்டூ x cube x பவர் 5 dxன்னு வந்துடும். மறக்காமல் இந்த ப்ராக்கெட்டை போட்டால் மீனிங் மாறிடும். இப்போ 1 பண்ணிங்கன்னா x ஸ்கொயருக்கு பண்ணிங்கன்னா x cube by 3, x cube பண்ணிங்கன்னா x4 by 4, x பவர் 5 பண்ணிங்கன்னா x பவர் 6 by 6. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற அந்த ப்ளஸ் சி இங்கே கூட பாருங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் சி, இங்கே என்ன வந்துடும், ப்ளஸ் சி. ஸோ அழகாக குட்டியாக ஒரு கொஸ்டின்.